இஸ்லாமிய வானொலி நாடகம் நன்றி கொன்ற மானுடம். எழுத்து ரஹ்மத் நிஷா. நன்றி கொன்ற மானுடம் இஸ்லாமிய வானொலி நாடகம். வலைக்கும் சலாம். அடட வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏண்டா பிறந்தோம் வாழ்றோம்னு இருக்கு பாய். அது சரி, என்ன 4 மணிக்கெல்லாம் கடை பக்கம் வந்துட்டீங்க? ஏன், என்ன ஆச்சு? மனசே சரியில்லை பாய். அதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன் பாய். அப்படி என்னதான் நடந்துச்சு? ஆபீஸ்ல என்னத்தான் அடுத்த மேனேஜரா ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாய். ஆனா அத நேத்து வந்து ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க பாய். மனசு கஷ்டமா இருக்கு பாய். சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நினைச்சிக்க வேண்டியதுதானே. அட என்ன பாய் புரியாம பேசுறீங்க? வயசுல, அனுபவத்துல, பெர்ஃபார்மன்ஸ்ல, சீனியாரிட்டிலன்னு எல்லாமே எனக்கு தான் சாதகமா இருக்கு. ஆனா சரி சரி, தகுதியான ஒரு போஸ்டுக்கு போகலாம் இல்லையா? அதனால அத உனக்கு தராம இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் சும்மா மன ஆறுதலுக்கு சொல்ற ஆறுதல் வார்த்தைன்னு எனக்கு தெரியும் பாய். உனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? வெறும் 30. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம், பார்க்க வேண்டிய காட்சி ரொம்ப இருக்குப்பா. எல்லாத்துக்கும் இப்படி துவண்டு போனா முன்னேறது ரொம்ப கஷ்டம். கிடைக்க வேண்டிய வாய்ப்பு சரியான நேரத்துல கிடைக்கலனா கஷ்டம் தானே பாய். எதிர்பார்ப்புகள் பொய்யா போனா ஏமாற்றம் வர்றது சகஜம் தானே. சரி, இப்போ என்ன பண்ண போற? இப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்க போறியா? இல்ல பாய், இருந்தாலும் கஷ்டம் இருக்கும்ல. நீ இப்படியே மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வேறொருத்தருக்கு கொடுத்த வேலை புடுங்கி உனக்கா கொடுத்துட போறாங்க. என்னடா நீ சின்ன பையன் மாதிரி கோவிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு? உங்களுக்கே தெரியும் அது என்னோட ரொம்ப நாள் கனவுன்னு. எனக்கு தெரியும், எத்தனை தடவை சொல்லி இருக்க. நீ என்ன இன்னைக்கு நேத்தா இங்க வர்ற? நீ இந்த கம்பெனில சேர்ந்த 3வது நாள் பைக் பஞ்சர்னு சொல்லி பைக்கை தள்ளிக்கிட்டு வந்த. அன்னையில இருந்து உன்னோட புலம்பல கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். பாய் என்ன பாய் நீங்க? சரி சரி சொல்லு. பேசாம வேலையை விட்டுலாம்னு இருக்கேன். நல்லா வேலையை செய்யற, கை நிறைய சம்பாதிக்கிற, குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஏதோ நீ நினைச்ச ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கலன்னு வேலையை விட்டுடுவியா? கிறுக்கு பயல. இல்ல பாய், திறமைக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நாம இருந்து என்ன பாய் செய்ய? இருந்த வேலையை விட்டுட்டு நாளைக்கே நீ அடுத்த வேலையில சேர்ந்துருவியா? அதுவும் நீ விரும்பின ப்ராடக்ட் மேனேஜரா? சொல்ல தெரியல பாய். சரி, எந்த வேலையும் உடனே கிடைச்சிடுமா? இல்ல பாய், எப்படியும் 2-3 மாசம் ஆகும். பிடிக்காத இடத்துல வேலை செய்யறதுக்கு அதை விடுறது எவ்வளவோ மேல் இல்லையா? தம்பி அபு தாகிரே, அவசரப்பட்டு இந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. அப்புறம் கை சேதான் நமக்கு தான். 4500 ரிங்கிட் சம்பளம் என்ன சாதாரணமானதா? அதை நம்பி உன்னோட குடும்பம், தங்கச்சியோட படிப்பு, வீட்டு லோனு, லொட்டு லொசுக்குன்னு 100 விஷயங்கள் இருக்கு. நீ எடுக்கிற இந்த முடிவால உன்னை சார்ந்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுப்பா. உண்மைதான் பாய், ஆனா வேணும்னு ஒதுக்குறாங்களோன்னு தோணுது பாய். கஷ்டமா இருக்கு பாய். அபுதாகிரே, நீ இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கியோ அதுக்கான சம்பளத்தை உனக்கு குறைவில்லாம தரும்போது நீனா உன்னை ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுற? இதனால உன் குடும்பத்துக்கும் பாதிப்பு. குடும்பத்தையும் நீ தவிக்க விட்டுறக்கூடாதுல்ல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு வண்டிய சர்வீஸ் பண்றது வீணா போச்சு. இருங்க பாய், இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? அதான் இந்த வயசுலயும் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி பாய், எனக்கு மணியாச்சு, நான் கிளம்புறேன். பாத்து போடா, மனசை குழப்பிக்காத. சரி பாய், வரேன் பாய். வாப்பா அவுதாயிரு, உனக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்கலாயாமே, உண்மைதானா? அதுக்குள்ளையா? அடப்பாவீங்களா, அதுவும் வீடு வரைக்கும்? மா, யாரமா சொன்னது? சொன்னது யாரா இருந்தா என்னடா, உண்மையை தானே சொல்லியிருக்கான். அட கேக்குறேன்ல. எவனா ஒருத்தன் போன் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அவன் யாரு என்னன்னு தெரியாம அவன் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாம் என்னத்த சொல்றது? அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி நடக்கலையா? அது வந்து பாத்தியா, அப்ப நடந்தது உண்மைதானே. அடே தம்பி, என்னடா இது? பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடுன்ற மாதிரி இப்படி ஆயி போச்சு. எப்ப பட்டுச்சு, என்ன குட்டுச்சு? அம்மா நீ எப்பக்கா வந்த? இப்பதான்டா கொஞ்சம் முன்னாடி.
அம்மா தான் போன் அடிச்சு சொன்னாங்க. அதான் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். மா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? என்னடா செய்ய சொல்ற? பாவம் புள்ள செய்தியை சொன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டா. ஏன் ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டியதானே? வேணும்னா ஒரு மைக் செட் பூட்டி தரட்டுமா? இருக்கிற கடுப்புல இது வேற. தங்கச்சிக்கும் போன் அடிச்சு சொல்லிருங்க. அவளும் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வந்து 2 நாள் அழுதட்டு போகட்டும். அவ போன சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காடா. அவளையும் விடலையா உன்ன? டே அவளும் உன் கூட பிறந்தவ தானடா. இவ்வளவு பெருசா வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்து புள்ள குட்டிய பெத்து வளர்த்து இன்னும் இப்படி இருந்தா இப்படியுமா? நான் போய் எந்த சுபத்துல போய் முட்டிக்கிறது? அடுப்படி சோறு நல்லா இருக்கும்டா. எனக்கு கோபம் வந்தா அங்கதான் நான் போய் முட்டிக்குவேன். அக்கா அப்படியே அம்மா மாதிரியே வளர்ந்து நிக்கிறியாக்கா? கவலைப்படாதடா தம்பி, எந்த கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. அக்கா என்னோட கோவத்தை கிளப்பாத. டேய் உன்னோட நல்லதுக்கு தான்டா சொல்றா அவ. பேசாம சும்மா இருக்க மாட்டீங்க? எதையாவது சொல்றத கேக்குறியா நீ? எப்ப பார்த்தாலும் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு பாத்தியா இப்போ கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போச்சு. ஒன்னொன்னையும் 4 கிழமை நல்லது கெட்டது பார்த்து செய்யணும்டா. மூட நம்பிக்கையில முளையிலேயே கிள்ளி ஏறிய வந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்துல பிறந்துட்டு 4 கிழமை நாட்டாமைன்னு சொல்லிக்கிட்டு இப்பதான் அந்த பெரிய மனுஷன் என் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாரு. அதுக்குள்ள இது ரெண்டும் சேர்ந்து என்னைய குழப்பி பலிகடாக்கிருங்க போலயே. டேய் அவுதாயிரு. ஆத்தங்கர பள்ளிவாச ஆலிம் சாட்ட போய் தாயத்தை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து கட்டிக்கடா. இப்பவாது நீ நினைச்சது உனக்கு வர வேண்டியது வருதான்னு பாப்போம். என்னம்மா இது கெட்ட பழக்கம்? இப்பெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு யாருமா சொல்லி தர்றது? இந்த மாதிரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விட்டுட்டு வந்துருவேன். ஏண்டி என்னடி சொல்றான்? உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துருவானாமா. ஏண்டா உன்னோட நல்லது சொன்னா பெத்து வளர்த்த என்னையே முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுவியா? பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுங்கிறது சரியாத்தான் இருக்கு. ஆமாமா, இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கண்ணீர் இருக்கு. இல்லன்னா யாரோ ஏதோ சூனிய வச்சிருப்பாங்களோன்னு தோணுது. இல்லன்னா உங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிற தம்பி முதியோர் இல்லத்துல சேப்பேன்னு சொல்லுவானா? எந்த படுபாவி இப்படி பண்ணினாலும் அவ நாசமா போவா. அட சேர்த்து அடிச்சு விடுங்கம்மா. அப்பதான் சூனிய வச்சவளுக்கு சுருக்குன்னு பிடிக்கும். கை கால் இழுக்கும் தாய் கிழவி மாதிரி. அப்படியே நல்ல பாம்பு கொத்தி நறுக்குன்னு போகணும்னு சேர்த்து சொருகி விடுங்க. இனி சூனிய வச்சவளா நாமளான்னு பாத்துருவோம். அப்படியா சொல்ற? சரி, நல்ல பாம்பு கொத்தி நறுக்குன்னு போவ. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. சூனிய வச்சவள நிறுத்த சொல்லுடா, அப்புறம் நான் நிறுத்துறேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானா போய் அனாதை இல்லத்துல தானா சேர்ந்துருவாமா. கேட்டீங்களா? தம்பிய அனாதிலத்துல சேர்க்க ஏற்பாடு பண்றோமா? விடாதீங்க. அடி பாய், நீ அழிஞ்சு போவ. வேற எதுவும் சரியா ஞாபகத்துக்கு வரலையடி? சரிம்மா, இப்போதைக்கு இது போதும். தம்பி வேற ஏதாவது புதுசா சொன்னா அப்புறமா யோசிக்கலாம். அப்படின்னா சரி. அல்லாவே, இது என்னடா அநியாயமா இருக்கு? கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல. நான் வேற எப்பவும் பேசாத கடினமான வார்த்தையில எல்லாம் பேசுறேன். எனக்கே குழப்பமா இருக்குடா. அல்லா, யா அல்லா, நான் என்ன செய்ய? ஆத்தங்கர பள்ளிவாச ஆலிம் சாட்ட பேசாம போயிருக்கா. அப்புறம் அக்கான்னு பார்க்க மாட்டேன், அம்மான்னு பார்க்க மாட்டேன். நல்லா வந்து வாச்சிருக்கீங்க பாருங்க. என்ன இந்த பையன் காலையில 9 மணிக்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுடுவான். ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு 11 மணி ஆகியும் ஆளை காணமே. என்னவா இருக்கும்? அவ்வளவு சொல்லியும் கேட்காம வேலைய விட்டுட்டானோ? அல்லாவே, பேசாம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கிறுக்கு பைய போனை வேற அடைச்சு வச்சிருக்கான். இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். டேய் மணி, கடைய கொஞ்சம் கவனிச்சுக்க. ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். தம்பி அபு தாஹிர் இருக்காரா? இருக்காருங்க. யாருமா அது? தெரியலமா. பார்த்தா ஆத்தங்கர பள்ளிவாச ஆலிம்சா மாதிரி இருக்காரு. நீங்க வர சொன்னீங்களோ? என்னது, ஆத்தங்கர பள்ளிவாசல் ஆலிம்ஷாவா? ஆமாங்க, என் தம்பி வர சொன்னானா? இல்லைங்க, நானா தான் வந்தேன். பாருங்கம்மா, அவராவே வந்திருக்காராம்.
என்ன மகிமைன்னு பாத்தீங்களா? அடாடா, வாங்க பாவா, உள்ள வாங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு முதல்ல உட்காருங்க பாவா. அடியே போய் தண்ணி எதையாவது கலந்து எடுத்துக்கிட்டு வாடி, கலப்பா இருப்பாங்க. நீங்க முதல்ல அபு தாயிரை கூப்பிடுங்க. அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். நீங்க தாயத்தை தாங்க, நான் அவன் இடுப்புல கட்டிடுறேன். என்ன தாயத்து? எதுக்கு இடுப்புல கட்டணும்? அப்ப நீங்க ஆத்தங்கர பள்ளிவாச ஆலிம்ஷா இல்லையா? இல்லைங்க, நான் ஒரு மோட்டோ மெக்கானிக்கு. என்னது, மோட்டர் மெக்கானிக்கா? ஆமாங்க, அபு தாயிரை நான் உடனடியா பார்க்கணும். ஏங்க, பஞ்சர் ஓட்டிட்டு காசு தராம வந்துட்டானா? அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லையே என் தம்பி. அம்மா, நீ நல்லா இருப்பம்மா, அவனை கூப்பிடுமா முதல்ல. சரிங்க அபு தாஹிரு. அதே அபு தாஹிரு. என்னம்மா கொஞ்ச நேரம் என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்களா? அபு தாயிரு, நான் தான் பாய் வந்திருக்கேன்பா. என்னது பாயா? என்ன பாய், என்னாச்சு பாய்? அத நானே கேட்கணும். காலையில நீ கடைக்கும் வரல, வேலைக்கும் போகல, வேலைய விட்டுட்டியான்னு கேட்கத்தான் நான் பயந்துக்கிட்டு வந்தேன். நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் அதை செய்வனா பாய்? காலையில இருந்து ஒரே தலைவலி, அதான் போன்லயே லீவ் சொல்லிட்டு படுத்துட்டேன் பாய். 12 மணி போல கடைக்கு வரலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. போனை ஏன்டா அடைச்சு வச்ச? தெரியலையே பாய், சார்ஜ் இல்லையோ? அது சரி, இங்க என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்கு? நீங்களே கேளுங்க. ஏம்மா, என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் கேக்குறீங்க? ஆத்தங்கரம் ஆலிம்ஷா. நிறுத்துங்கம்மா, நான் ஒன்னும் ஆத்தங்கர ஆலிம்ஷா இல்ல. அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஆமாங்க, நான் ஆத்தங்கர ஆலிம்ஷாவோட அசிஸ்டன்ட் தான். என்னன்னு சொல்லுங்க. நீங்க இல்லேன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் எங்களை ரொம்ப சோதிக்கிறான் பாய். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி. அல்லாவே, மறுபடியுமா? ஒன்னா ரெண்டா பாய். என்னோட சின்ன பொண்ணு முன்ன மாதிரி மார்க் எடுக்க முடியாம திணறா. என் புள்ள அபு தாஹிர் இன்னும் கல்யாணமே ஆகல. அவனுக்கு பதவி உயரும் பறி போயிருச்சு. இந்த இவ மூத்தவ கட்டி கொடுத்த நாள்ல இருந்து காசு பணத்தை இவதான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை செயல் சரியில்லை. என் வீட்டுக்காரு வேற சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. வாழ்க்கையில நிம்மதியே இல்ல ஆலிம்ஷா. எந்த நேரமும் திக்கு திக்குன்னு வாழ வேண்டியிருக்கு. என்ன ஒரு நன்றி கெட்டத்தனம். என்ன பாய் திட்டுறீங்க? திட்டாம வேற என்ன செய்ய சொல்றீங்க? பாராட்ட சொல்றீங்களா? அல்லாஹ் நல்ல திறமையான பிள்ளைய தந்திருக்கான். மாசம் முடிஞ்சா சுளையா 4500 வெள்ளி சம்பாதிச்சு அப்படியே கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கறான். இதுக்கெல்லாம் அல்லாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? படிச்சு முடிச்சு உங்க மகனுக்கு தனியும் வேலையை தந்தானே ரப்பு, அவனுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? படிக்க போன பையன் பாதை மாறாம படிச்சு முன்னேறி இருக்கானே, அதுக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காம தங்கச்சி படிப்பு, அக்கா வாழ்க்கைன்னு சொல்லி அல்லாடிக்கிட்டு இருக்கானே, அதுக்காகவே அந்த அல்லாவுக்கு நீங்க எவ்வளவு காலம் நன்றி செலுத்தணுமே, அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ் அப்படி என்ன சோதிச்சுட்டான் அவங்கள? வாழ வழியே இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டானா? இல்ல தலைக்கு மேல எப்படா குண்டு வந்து விழும், இல்ல துப்பாக்கியால சுடுவான்னு எதிர்பார்த்து திக்கு திக்குன்னு வாழ்ற போர் அரசியல் பூமியில நம்ம வாழ விட்டுட்டானா? சம்பாதிச்சு தர்ற புள்ள இல்லையா? உட்கார்ந்து எந்திரிக்க முடியுது, ஓட முடியுது, குதிக்க முடியுது, பார்க்க கேட்க பேச முடியுது, திங்க முடியுது, தூங்க முடியுது. உடம்பு நம்ம சொல்ல கேட்டு நடக்குது. அல்லாவோட அருளை ரஹமத்தை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு என்ன ஒரு அயோக்கியத்தனம்! எந்த மிரட்டலும் இல்லாத நம்ம நாட்டுல வாழ்ந்துகிட்டு எவ்வளவு புலம்பல் புகாரு! அல்லாஹ் சோதிச்சுட்டானாம்ல, சோதிச்சுட்டான். நீங்கெல்லாம் பாலஸ்தீனத்திலயோ யுக்ரைன்லயோ பிறந்திருக்கணும், அப்ப தெரியும் வாழ்க்கைன்னா என்னன்னு. ஏண்டி என்ன சொல்றாரு இந்த மனுஷன்? சொல்றாரு சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு. சரி, நான் வர்றேம்மா. சரி, போயிட்டு வாமா. ஏதாவது செய்தி இருந்தா போன் பண்றேன், உடனே வந்துரு. சரிம்மா. முதல்ல உங்ககிட்ட இருந்து அந்த போனை புடுங்கணும். உடனே எல்லாத்தையும் பரப்பி பரபரப்பாக்கிடுறது. கொடுங்க. அடே, குடுத்துடுறா. போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்ப சரி அபு தாஹிர், நான் வரட்டுமா? பாய் இருங்க பாய், நானும் வரேன் பாய். என்னையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. டே அபு தாஹிர், இன்னையிலிருந்து நான் இந்த வீட்டுக்கு 1 மாசம் லீவு. ஏதாவது இந்த மாதிரி பேசுறத கேள்விப்பட்டேன், அப்புறம் இருக்கு உங்க 2 பேருக்கும். வண்டி எடுங்க பாய். நேர்களே, இதுவரை ரஹ்மத் நிஷா எழுதிய நன்றி கொன்ற மானுடம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, ஹாஜா ஜைத்தூன், சைத் நசீர் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம்.